சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொலியை முழுமைக்கும் பாருங்கள். தமிழ்நாட்டில் எந்த கட்சி ஆட்சி அமைக்கும்? சத்தியம் டிவியின் சிறப்பு கருத்து கணிப்பை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். காணொலியை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கும் காணொலியை பாருங்கள். காணொலிக்குள் போவதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரை 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு கிளம்பி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த 2026 ஒரு அனல் பறக்கும் தேர்தல் களமாக இந்த ஆண்டு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. காரணம் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அதிமுக மற்றும் திமுக அப்படின்ற ஒரு இரு கட்சிகள், பெரிய கட்சிகளுக்கு நடுவே தற்பொழுது தாவேகா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சி வந்திருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அரசியல் அனுபவம் கிடையாது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மக்களுடைய ஆதரவு மற்றும் பார்த்தீங்கன்னா முக்கிய முன்னாள் அமைச்சர்கள்லாம் பார்த்தீங்கன்னா தாவேக்காவில் வர உள்ளதாக தற்பொழுது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. இதனால் பார்த்தீங்கன்னா யாருக்கு இது 2026 தேர்தலில் வாக்களிப்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனை கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இருக்கக்கூடிய தேர்தலுடைய கருத்து கணிப்பு என்னவாக இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு 4 தினங்களுக்கு முன்பதாக பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பானது வெளியாகிருந்தது. அதாவது பார்த்தீங்கன்னா மத்திய உள்துறையிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பானது வெளியாகிருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா தாவேகா, குறிப்பாக ஃபஸ்ட்டு திமுகவை பார்த்துருவோம். திமுக 90 இடங்களில் வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இரண்டாவது கட்சி தான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஷாக்கு. அதாவது தாவேக்காவுக்கு பார்த்தீங்கன்னா 70 தொகுதிகளை கைப்பற்றுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது. அப்போ அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் 40லேருந்து 45+ வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கிறது. சரிங்களா? இதில் தாவேக்கா அதாவது 2வது இடத்தில் இருப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருப்பதாக பார்க்கப்படுகிறது. இன்னும் பார்த்தீங்கன்னா தாவேக்கா நிறைய விதமான தேர்தல் யூகங்களை வகுத்து கொண்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் பல்வேறு மாற்றங்கள் அரசியல் களத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் நிறைய விதமான மாற்றங்களையும் நம்ம எதிர்பார்க்கலாம். அதனால் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய 2026 தேர்தலில் உங்களுடைய வாக்கு யாருக்கு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனை கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மக்கள் உங்களுடைய ஓட்டை யாருக்கு போடுவீங்க அப்படின்றதையும் மறக்காமல் சொல்லுங்கள். 2026 முதலமைச்சராக மீண்டும் ஸ்டாலின் அவர்கள் வரப்போகிறாரா, இல்லை என்றால் பார்த்தீங்கன்னா நம்முடைய எடப்பாடி பழனிசாமியா, இல்லை புதியதாக வந்திருக்கக்கூடிய தாவேகா கட்சியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இதுபோல் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் மக்களே.